ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன வெங்காயம் சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறட்டும். ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பொடியாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. பவுடராக அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி இறக்கிருங்க. 1 கப் அளவுக்கு சாதத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.